அடாடா ஆவுட புள்ள தாண்டா. பாடுனாலும் ஆடுறாரு, பாட்டை நிப்பாட்டினாலும் ஆடுறாரு. அப்பாவுடைய நடையே ஒரு நடனம்டா. அப்படி இருக்கிறனால தாண்டா பெரிய ஆட்டக்காரரா இருக்காரு. ஏச்சே, அவர் பாட்டுக்காக ஆடல, பாட்டிலால ஆடிக்கிட்டு இருக்காரு. எதே? ஆமா, எத்தனை சர்பத்து கிளாஸ் போட்டீங்க? 8.5. அந்த மீதி யார? முடியல. அப்பா, எப்ப வெளியூர் இருந்தாலும் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. போன தடவை குடிச்சிட்டு வந்தீங்க, கேட்டதுக்கு இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க. உங்க சத்தியம் இப்ப என்னாச்சு? கோவப்படாதீமா, இனிமே வந்து சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். ஆமா, சாராயம் குடிக்கிற வரைக்கும் தான் சத்தியம் சக்கரை பொங்கல்லாம். குடிச்சதுக்கு அப்புறம் குசும்பு அதிகமா போயிருது. இப்ப செல்வம் வந்தா என்ன பண்ணுவீங்க? யாராவது செல்வம்? ஐயோ, குடிச்சுட்டு பெத்த மகனி யாருன்னு கேக்குறாரு. டேய், செல்வம் என்னடா? அவங்க அப்பனே வந்தாலே நீ ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா? என்னது, செல்வத்துடைய அப்பா தான் தெரியாத அளவுக்கு தண்ணி அடிச்சிருக்காரு. என்னடா செல்வங்கிறீங்க? செல்வம் வந்தா கிழிச்சுடுவாடா. செல்வம் பேச்சு பாடுவா பாட வர. அப்பா, செல்வம் வர்றான். உங்க புள்ள. ஐயோ, நான் குடிச்சது தெரிஞ்சா பிச்சு போடுவானடா. நான் குடிச்சது தெரிஞ்சா அவன் ரொம்ப கோவப்படுவாடா. எனக்கு போதே இறங்கிச்சு. என்னப்பா இதுக்கெல்லாம் போய் காலைல வந்துக்கிட்டு? அப்பா காப்பாத்தியானும்டா. அந்த சேர் எடுத்து இப்படி போடு. சீக்கிரம் போடுறா. உட்காருங்க. மாலை போட்டுக்கிற வச்சுடா. கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் நான் இருக்கேன். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப நான் நிறைய குடிச்சிருக்கேன். அப்பா என் மேல கோச்சுக்கிட்டு என் கூட பேசாம உம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ன திட்டுறீங்க. இதா பச்சீனு. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கூத்துல பாடத்தை வளர்ற மாதிரி வளராத. பாருங்க இப்ப வேடிக்கை பாருங்க. இப்ப நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? மனசு சரியில்லாதனால குடிச்சேன். அதுக்காக நான் பேச மாட்டாரா? ஏண்டா, குருவுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கலையே, நாத்தான் தாங்க முடியல. அப்படி என்னடா மனசு கஷ்டம்? பேசாரா? நான் குடிச்சிட்டு ஆளாளுக்கு எகிர்றீங்களா? ஏன் குடிச்சேன்? நான் ஏன்டா குடிச்சேன்? இந்த இருக்காரு இந்த ஆளு அட்டகாசம் தாங்க முடியாம தாண்டா நான் குடிச்சேன். ஏதோ இவரு மகனும் சேர்ந்து கச்சேரியை தாங்குற மாதிரி பெருசா பீத்துறாங்க. ஒரு நாளாவது டே ஹார்மோனி அர்தாசு ராசா இங்க வாடான்னு கூப்பிட்டு மேடையில ஏத்தி ஒரு சின்ன மாலை போட்டுருக்காங்கடாண்டாலு போட்டுக்காரா. அவட புள்ளை பெருமையுடன் வழங்குமா. ஏண்டா வழங்குறதா நம்ம, போஸ்டர்ல இவங்க. நம்ம என்னடா நம்ம? நான் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு. நீங்க ஓவரா குடிக்கலாம், அவன் ஓவரா பேசக்கூடாதா? சும்மா இருங்க. அண்ணே அர்தாசு, எலெக்ஷன் இதையே சாக்கா வச்சு ஏதோ பேசுறான். தள்ளிட்டேன். என் மனசுல இருக்கிறது அப்படியே போட்டுறா. நான் போயிட்டா இந்த ஆவட புள்ள அனாதி ஆயிருவானேங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டா. நான் எதை வேணாலும் குடிப்பேன், எப்ப வேணாலும் குடிப்பேன். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவட புள்ள குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறது இல்லாம குரு பேர் சொல்லி ஏதோ குடிச்சிட்டு உளறட்டா. உனக்கு வருத்தமா தான் இருக்கும். அப்பா, நீ வேதனையை மறக்கணும்னா நீ 2 கிளாஸ் போட்டு தூங்கிடு. மகனே, இத முதல்ல சொல்லக்கூடாது. நீ நான் ஏற்கனவே 8.5 கிளாஸ் குடிச்சுக்கிறேன். முடியாது. குடிச்சது அவரு, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நடிச்சது இவரு. நல்லா புடிச்சுங்க. 2 தடியனா சூப்பு தடியன புடிங்க. புடிங்கடா. எதுக்கு? ஒரு காரணம் மட்டும் சொல்றேன். நான் டே அவளையா? இல்லப்பா, நீதான் எங்களை தாங்குறியா? யார் சொன்னா? உன்னை ஸ்டேஜில் நிறுத்தி நான் உனக்கு மாலை போடணுமா? சின்ன மாலை தானே கேட்டேன்.